எல்லாரும் வணக்கம். நாங்களோட பாரதி பேசுகிறேன். நம்ம வந்து பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே பேசி முடிச்ச டாபிக் தான். இன்னும் கூட ஒரு முழுசான ஒரு பதில் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு போயிட்டு வந்து இடிச்சு விழுந்ததில்ல. அதுக்கப்புறம் அதில் வந்து 241 பேர் இறந்து போய் ஒரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பழிச்சார். அந்த ஒருத்தர் ஏன்டா பழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஃபீல் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பல பேர்கள் கேள்விகளை வந்து எழுப்பிட்டுருக்காங்க. அது எப்படி அத்தனை பேருமே இறந்து போன இடத்துல அந்த ஆளுக்கு மட்டும் தனியாக எப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசினாங்க. அந்த 11A அப்படிங்கிற சீட்டை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய எமோஷ்னலான ட்ராமாஸ்லாம் நிறைய நடந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதே சீட்டில் வந்து அந்த தப்பிச்சு வந்தவரோட தம்பி கூட அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அவர் விட்டுட்டு இவர் மட்டும் எப்படி தப்பிச்சு வந்தார், இப்படி பல கேள்விகள் இருக்குது. அந்த பல கேள்விகளுக்கான பதிலை வந்து தேடி நம்ம நிறைய ஆர்டிக்கலில் வந்து தேடும்போது அப்புறம் அந்த பிளாக் பாக்ஸு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம். அது வந்து எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் வந்து கிராஷ் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அது டேமேஜ் ஆகாது. பட் ஆனால் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து டேட்டா வந்து இங்கே பாதி பேர் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வந்து டேட்டா வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்குது. பொதுவாக பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவியேஷன் டெக்னாலஜியில் வந்து பயங்கரமாக படிச்சுட்டு வந்தவங்க மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் எல்லாருமே வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி, அதாவது கவர்மெண்ட் வந்து சிபிஐலாம் வச்சு டிடெக்டிவ் பண்ணுறதை விட நம்ம ஆன்லைனுக்குள்ளே டிடெக்டிவ் பண்ணுறாங்களா அவங்களோட எண்ணிக்கை தான் பயங்கரமாக இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப பல கேள்விகளுக்கு வந்து உள்ளாகுது. இது நிஜமாக எதனால் வந்து இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்துச்சு, இல்லை சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தப்பிச்சு வந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு, அது மாதிரி தான் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய காற்று வந்து அதனால தான் வந்து ஃப்ளைட்டு மேலே எந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து சில ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தர் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது. யூடியூப்பில் நிறைய வீடியோஸை பார்க்கும்போது ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய டேட்டாஸ் வந்துச்சு. ஆனால் இதில் என்ன வந்து விஷயம்னா, இதே மாதிரி 1997 ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சா, அதில் வந்து இதே மாதிரி 11A சீட்லேருந்து ஒருத்தர் வந்து தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து நெகிழ வச்ச விஷயம் என்னென்னா, ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க டெல்லியிலேருந்து அவங்க அது வந்து லண்டனில் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே போயிருக்காங்க. அந்த 5 பேருமே மொத்தமாக 3 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க இறந்து போனதாக இருக்கட்டும், இல்லை வந்து பாட்டியோட பர்த்டே கொண்டாட போன 2 பேத்திகள் இறந்து போனது, அதே மாதிரி வந்து லண்டன்லேருந்து பல பேர் வந்து லண்டனுக்கு திரும்பி பல ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் போகும்போது அவங்க இறந்து போனது, அப்புறம் ஒரு பையன் வந்து டீ குடிக்கிறதுக்கு அந்த கேன்டீன் போயிருக்கான், அந்த மெடிக்கல் காலேஜோட கேன்டீன் போயிருக்கான், அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம வந்து இரங்கல் தெரிவிக்கிறத தவிர நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. நம்ம வந்து ஒரு டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு மட்டுமே எல்லா விஷயங்களும் பண்ணிட முடியாது. பட் ஆனால் சில கேள்விகளை வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பேட்டிகள்லையுமே அந்த தப்பிச்சு வந்தவர் வந்து சொல்கிற விஷயம் வந்து நான் சிங்காக இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. என்ன ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மேலே இருக்க டாப் ஃப்ளோர்லேருந்து 200 மீட்டர்லேருந்து அவர் கீழே குதிச்சிருந்தானே எப்படி போய் 200 மீட்டருக்கு சாதாரண டிஸ்டன்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளைட் வந்து இடிச்சது பிறகு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கிடச்சிது, ஒரு கேப் கிடச்சிது, அந்த கேப்பில் தான் நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா உடனே வந்து ஃப்ளைட்டு இடித்த உடனே வெடிக்கல, ஒரு டைம் இருக்குது, ஒரு 10-15 செகண்ட் கேப் இருக்குது, அந்த கேப்பில் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன்னு அவர் சொல்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் யோசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இல்லை பிளாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நிறைய பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குன்னா, கடைசியாக வந்து என்ன கோளாறு நடந்துச்சு ஃப்ளைட்டில் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான காரணம் தெரியும். அதே மாதிரி வந்து கடைசி கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். பைலட்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க, மேடே அறிவிச்சாங்கள்ல, அந்த நேரத்தில் வந்து என்ன விஷயத்துக்காக மேடே அறிவிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும். ஆனால் எங்கள் என்ன சொன்ன மேடேயோட வார்த்தை வந்து உள்ளுக்குள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து அந்த தப்பிச்சு ஒருத்தர் வந்தார்ல, அந்த ரமேஷ் அவர் இருக்கார்ல, அவர் வந்து தெரிஞ்சதுன்னு அவர் சொல்கிறாப்புல. ஆனால் ஃப்ளைட்டில் வந்து பைலட் அறிவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்காதான், அது எப்படி வந்து அவருக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சு வந்திருக்காரு அப்படின்னா, அவர் சரி ரைட்டு, உனக்கு வந்து ஆயுசு கெட்டியாக இருந்திருக்கு, உனக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, அதனால் நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிறது தான் லாஜிக்கலி. ஏன்னா அது போய் வந்து ஒரு பில்டிங்கில் இடிச்சிருக்கு. அந்த பில்டிங்கில் இடித்த பிறகு அந்த பில்டிங்கில் வந்து ஒரு 4 ஃப்ளோரில் போய் இடிச்சிருக்கு. அது எந்த ஃப்ளோரில் அவர் இறங்கி வந்தார் அப்படிங்கிறதே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பக்கமாக ஒரு ஃபுட்டேஜ் வந்துச்சு, 2 ஃபுட்டேஜ் வந்துச்சு. அதில் வந்து ஃப்ளைட்டு போகும்போது எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் மட்டும் பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் காட்டினாங்க. இன்னொரு பக்கம் என்ன காட்டினாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சர்வசாதாரணமாக அப்படி வெளியே நடந்து வர மாதிரி வந்து காட்டினாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குது, நடக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது, அது வந்து இவரை காப்பாற்றிருக்குது. ஆனால் அது வந்து கரெக்டாக பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது.
எப்படி வந்து நிலாவுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்கல்ல, கேள்வி கேட்டுட்டு பதிலே சொல்ல முடியாமல் வந்து டிப்ரெஷனில் இருந்ததாக சொல்லுவாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங்கு, பஸ் ஆல்ட்ரின் அவங்கெல்லாம் வந்தாங்களா, அவங்கள வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அதுக்கு சரியாக பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து தடுமாறி போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து ஒருத்தர் தப்பிச்சு வந்துட்டார். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது வெளியே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்குது, அந்த வெளிச்சத்துலேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டுருக்குமே. அதை தவிர வேறு எதுவுமே பெருசாக ஓடிட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து அனலைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட கவர்மெண்ட் அதை பயங்கரமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பிளாக் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலாம் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு பிறகு உண்மையாக ஃப்ளைட்டில் வந்து என்ன இஷ்யூ நடந்தது, எதனால் வந்து இது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த பிளாக் பாக்ஸ் டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயமாக கருதப்படுது எப்பயுமே. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது ஆக்சிடென்ட்டாக கருதுவாங்க. அது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஃபெயிலியராக பார்க்க மாட்டாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியராக தான் பார்ப்பாங்க. ஒரு கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இங்கே வந்து இது எல்லாமே அரசியலாக்கப்பட்டுச்சு. இந்த ஆட்சி நடக்குன்னா அந்த ஆட்சிக்குள்ளே இது மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே தப்பு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வெளியிடாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். பிளாக் பாக்ஸோட டீட்டெயில் வெளியே தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமேட்டு இன்னும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பயங்கர ஆழமாக போன பிறகு வரும்னு நினைக்கிறேன். டெய்லி புதுசு புதுசாக அப்டேட் வருது. அந்த ஒரு ஆள் தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறனால இந்த செய்தி இவ்வளோ தூரம் பயங்கரம் ஓடிட்டு இருக்குது. அவர் வந்து தப்பிக்காமல் இருந்திருந்தாருன்னா, நான் 242 பேர் இறந்து போயிருந்தாங்கன்னா இது இவ்வளோ பெரிய செய்தியாகவே சாதாரண செய்தியாக கடந்து போயிருப்பாங்க. அது ஒரு ஆள் மட்டும் எப்படி தப்பிச்சுன்னா அவர் ஒருத்தர் மட்டும் கண்டென்ட் ஆகிட்டார். இது எல்லாமே கண்டென்ட் ஆனதுனால இது வந்து இன்னும் டிஸ்கஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிருக்குது. பார்ப்போம் இன்னும் என்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்துட்டு இன்னும் நிறைய வந்து பேசுவோம். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும்ல, நீங்களும் இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அது தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து பல ஆர்டிக்கல் வந்து படித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். உங்களோட பார்வை, அதாவது பொதுவான மக்களோட பார்வை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த ஆர்டிக்கல் நம்ம எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுங்கிற விஷயமும் எதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி.